இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலு கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக மே சோதரிக்கிறோம். தேவ பிரசனைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினாலும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்திலே வாசமாய் இருக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க வாழ வைத்து உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பே. சொல்லுமா, என்னாலும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே கனத்துக்கு உரியவர், உம்மை ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே கனத்துக்கு உரியவர், உம்மை ஆராதிப்பே. ஹalleluya hallelujah. நமக்கு ஜீவன் தந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாழ வைத்தவரை நம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. நம்மை தெரிந்து கொண்ட தேவன், உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிற தேவன், நம்மளை ஒரு நாள் கைவிடாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர், எப்பொழுது நம்மளோடு கூடவே இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல நம்மளோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya hallelujah hallelujah. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேருபின் சேராவின் துதிப்பாடுகளை பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. வானத்தை கிழித்திறங்கி அப்பா எங்கள் மத்தியில நீர் இறங்கி நம்முடைய மகிமையின் மேகத்துக்காய் மெய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலிருந்து வருகிற பெலத்தினாலே எங்களை தரிப்பித்தவரை மெய் சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்தினவரை மெய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி உமக்குள்ள எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணி எல்லா எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த உம்முடைய பிரதான வல்லமைக்காய் கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அது கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே. நாங்க நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அந்தந்த நேரத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய தேவன். நம்மளை காட்டிலும் அவர் பெரிதாக நினைவுள்ளவர். நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவர். அவருமே நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்கும் போது அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னதத்துல வாசமாய் இருக்கிற தேவன் நம்முடைய பலனாய் வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே நான் உனக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஒரு நாய் இருக்கும் போது அழைத்த தேவன்
நம்மளையும் அப்படிதான் முன்னாடி இருந்து உலக தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அவரை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி ஏசாயால சொல்லிவிட்டு இருக்கிறது போல நான் நீ அறியாதிருந்தோம் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன் என்று சொன்னது போல நாம பார்க்கல, நாம அறியல, ஆனா நம்ம அறியாத நாட்களில அவருடைய நாமத்தை நமக்கு தரித்த தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். முடிவு பரியந்த நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நித்தியத்திலே அழைத்து கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு கூட இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். சகல துதிக்கும் மகிமைக்கு பாத்திரர். அவரே கணத்திற்கு உரியவர். அவரை உயர்த்தும் போது நம்முடைய எல்லா கட்டுகளையும் நுகங்களையும் முறித்தோட செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் யாவையும் அவர் அறிந்த தேவன். ஒருவேளை நம்ம எத்தனையோ சூழ்நிலை மத்தியில் நம்ம கடந்து வருகிறது போதும், அப்பா நான் இவ்வளவு ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய கண்ணீர் இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் உபத்திரவப்படும் போது அவர் நம்மளோடு கூட உபத்திரவப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோடு கூட சேர்ந்து நம்மளுக்காக பரிதபிக்கிற தேவன், நம்மளோடு கூட துக்கத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற தேவன். நம்மளை எல்லா சூழ்நிமத்திலும் கடக்க கூடாத அந்த சூழ்நிமத்தில நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் தாய் தன் தகப்பனையும் அப்பா பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன். ஒரு தகப்பன் தோளிலே சுமந்து வருவது போல கர்த்தர் இம்மட்டும் நம்மளை சுமந்து வந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்கிறோம்னா அது கர்த்தர் நமக்காக கொடுத்த ஜீவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இஸ்ரவேலின் பாளையமுக்கு உலாவின தேவன். இப்பொழுது எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற யாவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் கட்டவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறீர். கண்ணீர்களை துடைக்கிறவர், இருதயத்தின் வியாகுலங்களை அகற்றுகிறவர். என் இருதயத்திலே விசாரங்கள் பெருகும் போது அதை என்னுடைய ஆறுதல் உன்னுடைய பெருகிற்று என்று சொன்னது போல இன்னைக்கு அவருடைய ஆறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோட அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் யாவரையும் கண்ணீரோடு விடுகிற தேவன் அல்ல. அவர் கண்ணீரை துடைத்து அவர் நம்முடைய எல்லா கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா சோர்ந்து போகிறவருக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயர எழும்புவீர்கள் என்று சொன்ன தேவன். ஓடினால் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்று சொன்ன தேவன். உங்களுடைய வாழ்க்கையில அப்படியா கட்டளையிடுகிற உங்களுடைய பெரிதான கிருபைகளுக்காக நாங்க நன்றியோடு சோதரிக்கிறோம். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாத தேவன். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாட்களுக்காய் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் உங்களை நடத்தின தேவன், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உங்களை காப்பாற்றின தேவன், விடுவித்த தேவன், இன்னைக்கு உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அது ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் எல்லா சூழ்நிலை மத்தியில அவர் அறிந்தவராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலை மத்தியில தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நிச்சயமாகவே உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கும் போது அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அன்றைக்கு மார்த்தாள்கிட்ட சொன்ன தேவன்
இன்னைக்கும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். மகனே மகளை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு மெய்சிருக்கிறோம். அந்த மகிமையை உங்களுடைய கண்கள், உங்க சொந்த கண்கள் காண போகிற அந்த நாளுக்காக நன்றி செலுத்துங்க. அது நேரம் இதுவா இருக்கிறபடினால கர்த்தர் அந்த மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிற அந்த மகிமையான காரியங்களுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இதோ வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலையும் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் இதை செய்யும் போது கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் துதிக்கும் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யும் போது எப்படி புறஞ்சாதிகள் எல்லாரும் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த நீங்க உங்களுக்கு செய்கிற அந்த ஜெயத்தை, அந்த காரியங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அந்த மகிமையை நீங்க காண்பீங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் பாலாக் அன்னைக்கு பிழையாமை கூப்பிட்டு இஸ்ரவேல ஜனங்களை சபிக்கும் போது அவர் விடவே இல்லை. யாரும் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசல. ஆனா கர்த்தர் பரிந்து பேசுகிறவராய் இறங்கினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க ஒரு நாள் விடவே இல்லை. இன்னைக்கும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படி செய்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அவர் இப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் ஒரு நாள் நம்ம சாபத்துக்குள்ளாக விடவே மாட்டார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுற அந்த ரத்தத்தினிடத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்காக நன்மையானதை பேசி கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்துவனிடத்துல நீங்கள் வந்திருக்கிற நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்பா எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை சபிக்க வந்த அந்த வாயில நீங்க வைத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அப்பா நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கலாம், அவை எல்லாவற்றிலிருந்து நின்று விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால இந்த நாட்கள் அவரை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வைக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயங்களையும் அப்பா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நீ மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்திலே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் விடுவித்து இருதயங்களை கர்த்தர் நீ தேற்றி ஆற்றி ஆண்டவரே எல்லா காயங்களையும் நீர் கட்டி அப்பா பரிபூர்ண விடுதலைக்குள்ளாக நீர் கொண்டு வருவதற்காக நாங்க நன்றியோடு சோதரிக்கிறோம். எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராகியும் ஒருவருக்கே எல்லா துதிகளையும் சோதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமென்.